ரஜினிகாந்த் சார் தற்போது கையெழுத்திடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவரது கிட்டியில் அற்புதமான திட்டங்களின் மிகப்பெரிய வரிசையை வைத்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான இவர் தனது 170வது படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தாலும் சமீபத்திய தகவல்கள் அது பொய் என்பதை உறுதி செய்துள்ளது. இப்போது சமீபத்திய புது படங்கள் ரஜினிகாந்த் சார் ஏற்கனவே 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான திட்டங்களின் பெரிய வரிசையை தனது கிட்டியில் வைத்திருப்பதாக கூறுகின்றன. ரஜினிகாந்த் சார் தனது 172வது திட்டத்திற்காக திறமையான இயக்குனர் மாரி செல்வராஜுடன் இணைய உள்ளார். சமூக நாடகம் என்று கூறப்படும் இந்த திரைப்படம் சமீபத்திய பிளாக் பஸ்டர் லியோ உட்பட பல மதிப்புமிக்க திட்டங்களை தயாரித்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் பேனரில் தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் பெயரிடப்படாத இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினிகாந்த் சார் தனது 173வது படத்திற்காக ஜெயிலர் இயக்குனர் நெல்சன் திலீப்குமாருடன் மீண்டும் இணைய திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தற்காலிகமாக ஜெயிலர் 2 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படம் அதன் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு மாதங்களில் தொடங்கப்படும். பேட்ட படத்தின் மகத்தான வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் சார் தனது 174வது படத்திற்காக மிகவும் திறமையான இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜுடன் மீண்டும் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை என்றாலும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சமீபத்தில் சூப்பர் ஸ்டாருக்கான புதிய ஸ்கிரிப்டை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் இருவரும் பேட்ட 2 படத்திற்காக மீண்டும் இணைகிறார்களா அல்லது புதிய விஷயமா என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த திட்டத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.